ஆண்டவருடைய நாம மகிம்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட நல்லது ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள பிதாவாகி தேவன் நமக்கு உதவி செய்வாராக. பரலோக இளைப்பாறுதலிலே பிரவேசிப்பது யார்? பரலோக இளைப்பாறுதலிலே பிரவேசிப்பது யார்? நல்லதொரு அருமையான பாடம். இட் இஸ் ஒண்டர்ஃபுல் காட்ஸ் வேர்ட்ஸ் அண்ட் ஒண்டர் டாபிக். நல்ல ஒரு அருமையான ஒரு தலைப்பு. பரலோக இளைப்பாறுதலில் பிரவேசிப்பது யாரு? இளைப்பாறுதல் என்றாலே ரெஸ்ட் இல்லைங்களா? ரெஸ்ட்ன்னு சொன்னால கொஞ்சம் களைத்திருக்கிற நேரத்துல இளைப்பாறுதல். களைப்பு வந்த உடனே இளைப்பாறுகிற வார்த்தை தான் அந்த களைப்பு நீங்க இளைப்பாறுதல், ரெஸ்ட். எனக்கு அருமையானவில்லை, பரலோகத்துல ரெஸ்டா, பூலோகத்தில் தானே நமக்கு ரெஸ்ட். சில இடங்களில் ரெஸ்ட் எடுக்கிற ஸ்தலங்களை நாம் பார்க்கிறோம் இல்லையா? பஸ் ஸ்டாப், ரயில்வே ஸ்டேஷன், இப்படி ஒவ்வொரு துறைகளிலே ஒவ்வொரு இடங்களிலே, ஆபீஸ்ல சில நேரங்களில் ரெஸ்ட் ரூம் இல்லைங்களா? எந்த இடத்துல தான் ரெஸ்ட் எடுக்க முடியும்? இப்படி ரெஸ்ட் எடுக்கிற இடங்களை நாம் சொல்லுவோம். பைபிள்ல சொல்லப்படுகிற ரெஸ்ட் இளைப்பாறுதல் பரலோக இளைப்பாறுதலா? இப்போ பூலோகத்தில் இளைப்பாறுதல் உண்டா? எஸ். ஆதியாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்று வேதத்துல வாசிக்கிறோம். 2ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல என்று 3ஆம் வசனம் வரையும் ஆதியாகமம் சாப்டர் 2 verse 1 to 3. ஆதியாகமம் புஸ்தகத்துல அற்புதமாக தேவன் 6 நாள் சிருஷ்டியை அற்புதமாக உண்டாக்கி, இன்னும் உண்டாக்குகிறது ஒன்றுமே இல்லை ஆகின ஆண்டவர் ஓய்ந்திருந்தார், ரெஸ்ட் எடுத்தார். அவர் களைப்படைந்ததுனால அவர் ரெஸ்ட் எடுத்தார். ஆண்டவருக்கும் களைப்பா, அவர் கஷ்டம் என்னன்னு பைபிளை படிக்கும் போது தான் தெரியும். எனவே தேவன் அற்புதமாக 6 நாள் சிருஷ்டியை பரிபூரணமாக உண்டாக்கி அவர் ரெஸ்ட் எடுத்தார். 7வது நாளோ தேவன் ஓய்ந்திருந்து அதை ஓய்வு நாள் என்று சொல்லி அதோடு கூட ஓய்ந்திருந்தார். அதை பார்த்து ரசித்தார், அதை பார்த்து சந்தோஷப்பட்டார், அவைகளை ஆசீர்வதித்ததாக பைபிள்ல அழகாக நாம் படிக்கிறோம். எனவே தேவன் தம்முடைய கிரிகள் எல்லாவற்றிலும் மகிழ்ந்தார் என்று பைபிள் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். ரெஸ்ட். எனவே ஆண்டவர் அற்புதமான தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ரெஸ்ட். ஆதியாகமம் புஸ்தகம் 10 கட்டளைகளை கூட ஒரு கட்டளையாக ஆண்டவர் கொடுத்த ஒரு வார்த்தை. கவனித்து பாருங்க. ஆதியாகமம் யாத்ராகமம், the book of Exodus chapter 20 verse 8, 9, 10. 3 words. யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 8, 9, 10 ஆகிய வசனங்கள், 3 வாக்கியங்கள் மிக முக்கியமானவைகளாக. ஓய்வு நாளை பரிசுத்தமா ஆசரிக்க நினைப்பாயாக, 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரிகள் எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதில் நீ ஆனாலும், உன் குமாரன் ஆனாலும், உன் குமார்த்தி ஆனாலும், உன் வேலைக்காரன் ஆனாலும், உன் வேலைக்காரி ஆனாலும், உன் மிருக ஜீவனானாலும், உன் வாசல்களில் இருக்கிற அந்நியர்களானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். அது கர்த்தருடைய நாள். ஆகவே கர்த்தர் 6 நாளுக்குள்ள வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். 11ஆம் வசனம் கூட கண்டினியூஸ். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து ஒரு ஓய்வு நாளை கர்த்தர் தந்து
அதில் ஓய்ந்திருந்தார், அதை பரிசுத்தமாக்கினார், அதை ஆசீர்வதித்தார். வானத்தையும் பூமியும் அவைகள் உள்ள எல்லாவற்றையும் தேவன் 6 நாளைக்குள்ள சிருஷ்டித்து ரெஸ்ட் எடுத்தார். அது ஓய்வு நாள் என்று சொல்லி அற்புதமாக ஆண்டவர் 7வது நாளை கூட நமக்கு 10 கட்டளைகள் ஒன்றாக எழுதி கொடுத்தார். யாத்திராக 35ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களில அந்த ஓய்வு நாள்ல தேவனை மாத்திரம் ஆராதிக்க வேண்டும், ரெஸ்ட் எடுக்க வேண்டும். நீ ஆனாலும், உன் வேலைக்காரனாலும், பிள்ளைகளானாலும், பெற்றோர்களானாலும், ஆடு மாடுகள் எல்லாம் ரெஸ்ட். ஆகவே கவர்மெண்ட் கூட பாருங்க, வாரத்துல ஒரு நாள் ரெஸ்ட். யார் கொடுத்தது அவங்களுக்கு? பைபிள் கைடு. பைபிள் தான் கைடு உலகத்துக்கே. அது அறிவாளி ஆனாலும், அது சயின்டிஸ்ட் ஆனாலும், நாசா விண்வெளி ஆனாலும், உலகம் முழுவதும் இருக்கிற ஜனங்களுக்கு பைபிள் தான் இட் இஸ் கைட் புக். பைபிள் தான் வழிகாட்டி. ஏனென்றால் உலகம் உண்டாவதற்கு முன்னதாக ஆண்டவருடைய இருதயத்தில் இருந்த சட்ட திட்டங்கள் அவைகள் உலகம் உண்டான பிற்பாடு, மனிதன் உண்டான பிற்பாடு மனிதனுக்கு அழகாக சட்ட திட்டங்களை எழுதி ஆண்டவர் தந்தார். ஆகவே ரெஸ்ட், நீங்க ரெஸ்ட் எடுக்கணும். ஆண்டவர் கொடுத்த அற்புதமாக. இரண்டாவதாக, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்துல பயங்கரமாக கஷ்டப்பட்டாங்க. 430 ஆண்டுகள் அடிமைகளா இருக்கிறார்கள். 30 ஆண்டுகள் சுகமா வாழ்ந்தார்கள் யோசேப்பு உயிரோடு இருக்கிற நாட்கள். 400 ஆண்டுகள் அடிமைகளாக வாழ்ந்தார்கள். ஆபிரகாம் இடத்துல வாக்கு கொடுத்த வார்த்தையின்படி அந்த ஜனங்களை விடுதலாக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு அவர்களை கொண்டு வந்தார். அதுக்கு அடுத்தது 40 ஆண்டுகளாக வனாந்தரத்தில் ஆண்டவர் அவர்களுக்கு மன்னாவை கொடுத்தார், கண்மலை திறந்து தண்ணீர் கொடுத்தார், வானத்தை திறந்து தேவதூதலா சாப்பிடுகிற ஆகாரத்தை தந்தா, காடைகளை தந்தா. ஆண்டவர் மேக ஸ்தம்பத்திலும் அக்னி ஸ்தம்பத்திலும் சொல்ல போனா ஏர் கண்டிஷனில் வைத்து அழகாக நடத்தினார். அவர்கள் நன்றி இல்லாதவர்களாக, துரோகிகளாக, கீழ்ப்படியாதவர்களாக, முரட்டாட்டம் உள்ளவர்களாக, அடங்கா பிடாரிகளாக, கழுத்தை நீட்டுகிறவர்களாக, முதுக காட்டுகிறவர்களாக, தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாக, ஊழிக்காரர்களுக்கு விரோதமாக செயல்படுகிறவர்களாக தென்பட்டார்கள். அந்த வனாந்தரத்துல ஆண்டவருக்கு அருவருப்பானது செய்தார்கள், அருவருப்பான காரியங்களை செய்தார்கள், முறுமுறுத்தார்கள், தேவனுக்கு கோபம் ஊட்டினார்கள், வனாந்தரத்தில் அழிந்து போனார்கள். பாலும் தேனும் ஓடுகிற தேசம் கானான் தேசத்துல இளைப்பாற வேண்டும். 400 வருடங்களாக 4 தலைமுறைகளாக வேதனைப்பட்ட நாட்கள், இவர்கள் துக்கப்பட்ட நாட்கள், மரணத்தை கண்ட நாட்கள். அவர்களுக்கு சேலரி இல்லை, சம்பளம் இல்லை, ஆகாரம் இல்லை, ஆரோக்கியம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, நன்மைகள் இல்லை, நிம்மதி இல்லை. பட் ஆண்டவர் தீர்மானித்தார் இவர்களுக்கு இளைப்பாறுதல் தர வேண்டும். 400 ஆண்டுகள் எகிப்து தேசத்தில் அவர்களுக்கு நோ ரெஸ்ட், நோ ஃபுட், நோ சேலரி, நோ பீஸ் ஆஃப் மைண்ட், நோ. ரொம்ப வேதனை. தேவன் அவர்களை விடுதலாக்கினார். அவர்களை விடுதலாக்கி 400 ஆண்டுகள் அடிமைகளா இருந்தவர்களை விடுதலாக்கி 40 ஆண்டுகள் வனாந்தரத்துல நடத்தி கொண்டு வந்தால் அவர்களுடைய செஞ்ச காரியங்களை பைபிள் அழகாக ஆண்டவர் எழுதி வைத்தார். சங்கீதங்களின் புஸ்தகம் த புக் ஆஃப் சாம்ஸ் 95. சங்கீதம் 95ஆம் சங்கீதம் 8 முதல் 11 வசனங்கள், 45ஆம் சங்கீதம், 78ஆம் சங்கீதம். இந்த 95ஆம் சங்கீதத்துல ஆண்டவர் அவர்களுடைய கீழ்ப்படியாம, ஆண்டவர் வனாந்தரத்துல கோபம் ஊட்டினார்கள். ஆண்டவரை அவருடைய இச்சை உள்ளவர்களாக மாறினார்கள். இசைகளால இச்சித்து ஆடுறதும் பாடுறதும், இசை டான்ஸ், புசிப்பதும் குடிப்பதும், உபச்சாரம், வேசித்தானம் இதெல்லாம் செய்து ஆண்டவருக்கு வனாந்தரத்துல கோபம் ஊட்டினார்கள். இதுதான் சொல்லப்படுகிறது. இதுதான் எபிரேயர் ஆசிரியர் சொல்லுகிறார். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் அற்புதமாக சொல்லப்படுகிற வார்த்தைகள். அவர்கள் என்ன செய்வதில்லை? இளைப்பாறுதலை பிரவேசிப்பதில்லை என்று ஆண்டவர் ஆணையிட்டார்.
பின்ன என்னுடைய இளைப்பாறுதலை பிரயோசிப்பதில் என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்கள் அல்லவா? எனவே இரண்டாவதாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்க ஆண்டவர் திட்டமிட்டார். பட் அதுல அவர்கள் பிரவேசிக்கவில்லை. காரணம் என்னவென்றால் அவர்களுடைய அவிசுவாசம், அவர்களுடைய கீழ்ப்படியாமை, பயம் பக்தி இல்லை. உறுதியாக ஆண்டவர் பிடித்துக் கொள்ளவில்லை. தேவ கட்டளைகளை கை கொள்ளவில்லை. இச்சை உள்ளவர்களாக இறைச்சி வேணும் என்று சொல்லி கேட்டார்கள். தேவனுக்கு விரோதமாக அருவருப்பான காரியங்களை செய்தார்கள். முறுமுறுத்தார்கள். தேவனுக்கு அருவருப்பானது. எபிரேயர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், The book of Hebrews chapter 3 verse 7 to some words I reading. Please listen. ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இந்த அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், வனாந்தரத்துல கோபம் ஊட்டின பொழுது சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கட்டினப்படுத்தாதிருங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்தார்கள். 40 வருஷ காலம் என் கிரிகளை கண்டார்கள். அதனால் நான் அந்த சந்ததியை ஆலோசித்து அவர்கள் எப்பொழுது ஒளிவு போகிற இருதயம் உள்ள ஜனம் என்று என்னுடைய வழிகளிலே அறியாதவர்கள் என்று சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலிலே அவர்கள் பிரவேசிப்பதில் என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 7 முதல் 19 வசனங்கள், எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 16 வசனங்களில சில சம்பவங்களை நாம் படிக்க போகிறோம். அற்புதமா இருக்கும் பாருங்க. அவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில ஒன்று நான் உண்டாக்கின 6 நாள் வேலை செய்த 7ஆம் நாள் இளைப்பாறுதல், அதையும் வெறுகு பொறுக்கினார்கள், கல்லெறிந்து கொல்லப்பட்டார்கள். அதிலையும் அவர்கள் சொந்த வேலைகளை செய்தார்கள், கல்லெறிந்து கொல்லப்பட்டார்கள். ஓய்வு நாள் ஓய்ந்திருக்க வேண்டும், ஆராதனை செய்ய வேண்டும், சொந்த பேசக்கூடாது, அவர்கள் பயணம் செய்யக்கூடாது, அவர்களுக்கு இஷ்டமானதை செய்யக்கூடாது, தேவனுக்கு இஷ்டமானது ஆராதனை, தேவனுக்கு இஷ்டமானதை செய்ய வேண்டும். அதுதான் வேதம் சொல்லுகிறத நான் பார்க்கிறோம். இவர்கள் அவிசுவாசம் உள்ளவர்களாய், வழி போகிற இருதயம் உள்ளவர்களாய், தேவனை அறியாதவர்களாய், கீழ்ப்படியாதவர்களாய், பயபக்தி இல்லாதவர்களாய், தேவ கட்டளைகளை கை கொண்டு பயபக்தியாக செயல்படாதவர்களாய், இச்சை உள்ளவர்களாய் இறைச்சியை விரும்பினார்கள். மாம்சம் தின்ன வேண்டும், தேவனுக்கு விரோதமாக அருவருத்தார்கள். ஆனா வனாந்தரத்துல மாண்டு மடிந்தார்கள். அந்த இளைப்பாறுதலில அவர்கள் பிரவேசிக்கவில்லை. அவருடைய சந்ததிகள் அதுல 2 பேர், யோசுவாவும் காலேப்பும். அது பிற்பாடு அவருடைய சந்ததிகள் திரளாக பிரவேசித்தார்கள். எனக்கு அருமையானவர்களே, இளைப்பாறுதல் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு கிஃப்ட்னு கூட சொல்லலாம். மூன்றாவதாக இளைப்பாறுதல், சரீரத்துல இளைப்பாறுதல். ஒன்று, ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து ஓய்வு நாள், ரெஸ்ட் எடுக்கிற நாளை கொடுத்தார். இரண்டாவதாக இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில அவர்களுக்கு நோ ரெஸ்ட், நோ ஃபுட், நோ பீஸ் ஆஃப் லைஃப். பட் ஆண்டவர் அவர்கள் விடுதலாக்கி வனாந்தரத்தில் சுகமா கொண்டு வந்து பாலும் தேன் ஓடுகிற அருமையாக நாட்டப்படாத திராட்சை தோட்டம், வெட்டப்படாத கிணற்று, நல்ல செழிப்பான நாடு ரெஸ்ட் எடுக்க ஆண்டவர் கூட்டு வந்தார். வனாந்தரத்துல கோபப்படுத்தி அவருடைய இளைப்பாறுதலை பிரவேசிக்காமல் மாண்டு போனார்கள் அந்த சந்ததிகள். நீங்க எப்படிப்பட்டவர்களா இருக்கிறீங்க? மூன்றாவதாக சரீரத்துல, ஆகையினாலதான் ரெஸ்ட் இன் த பீஸ். மரித்து போன பிற்பாடு துக்கத்தை தெரிவிப்போம், வருந்துவோம், வருத்தப்படுகிற சொல்லுவோம், செய்தி வருந்தும், அந்த வருத்தும் செய்தியை தெரிவிப்போம். பட் அதுல ரெஸ்ட் இன் த பீஸ், இளைப்பாரி கொண்டு இருக்கிறார். வேலைகள் இல்லை, பாடுகள் இல்லை, வேதனைகள் இல்லை, சாபம் இல்லை, வியாதிகள் இல்லை, வருத்தங்கள் இல்லை, கஷ்டங்கள் இல்லை, நஷ்டங்கள் இல்லை, துக்கங்கள் இல்லை, துயரங்கள் இல்லை, எல்லாமே போயிட்டு வெளிப்படுத்தின விசேஷம் வாசிக்கிறோம் இல்லையா? கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, பசி இல்லை, தாகம் இல்லை, அலறுதல் இல்லை, அவர்களுக்கு பயம் இல்லை. எனக்கு தேவனோடு கூட இருப்பார்கள், ரெஸ்ட் எடுத்துக்கொண்டு இருப்பார்கள்.
ஆகவே ஏசாயா 57 அதிகாரம் 2 வசனத்துல நேர்மையா நடந்தவர்கள் தங்கள் படுக்கைகளிலே இளைப்பாரி கொண்டிருக்கிறார்கள். இளைப்பாறுதல், ரெஸ்ட், விடுதலை பெற இயேசு இடத்துல வர வேண்டும். ஆகவே இயேசு ஒரு அழைப்பு கொடுத்திருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11 அதிகாரம் 28 வசனத்துல மறுத்துப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறேன். ரெஸ்ட் இன் த பீஸ். ஒன்று, உன்னுடைய பாவத்தில் இந்த ரெஸ்ட். இரண்டாவது, சாத்தான் பிடியிலிருந்து உனக்கு ரெஸ்ட். மூன்றாவதாக, உன்னுடைய உலக கவலையிலிருந்து உனக்கு ரெஸ்ட். இந்த சரீரத்துல வந்தேயான ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய வார்த்தை கேட்டு, அவருடைய சத்தத்தை கேட்டு, அவருடைய பிரசனத்தை கேட்டு, அவருடைய பிரசங்கத்தை கேட்டு, அவருடைய ஜீவனுள்ள வார்த்தை கேட்டு வருவையானால் ரெஸ்ட். சரீரத்துல ரெஸ்ட். எங்க ரெஸ்ட் என்றால் சரீரத்துல உனக்கு ரெஸ்ட். இயேசு ஆண்டவா. மார்க் 6 அதிகாரம் 31 வசனத்துல இயேசு சொல்றாரு, நம்ம ரெஸ்ட் எடுக்க ஒரு இடத்துக்கு போவோம், இளைப்பாறுவோம். இளைப்பாராத ஊழியம் செய்தார், ரெஸ்ட் இல்லாம ஊழியம் செய்தார். அவர் உயிரோடு இருந்த நாட்களில 33 ஆண்டு காலங்களாக அவர் ஊழியம் செய்தார். ரெஸ்ட் இல்லாம ஊழியம் செய்தார். ரெஸ்ட் இல்லாம ஊழியம் செய்தார். நான்காவதாக, உண்மையான ரெஸ்ட் மரணம். மரணத்தை குறிக்கிறது. எபிரேயர் புஸ்தகம் 3 அதிகாரம் 4 அதிகாரத்துல அந்த வசனங்கள் எல்லாம் வாசித்தீங்கன்னாக்கா அற்புதமாக தேவன் மறைமுகமாக சரீரத்தினுடைய ஆண்டவர் கிரியை செய்த வேலை செய்த ரெஸ்ட், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த ரெஸ்ட், ஆண்டவர் ஆத்துமாவுல அல்லது உலகத்தில் பாவத்திலிருந்து விடுதலாக்கி சபைக்குள்ள வருகிற ரெஸ்ட். நான்காவதாக ரியல் ரெஸ்ட் பரலோகம். பரலோகத்தின் ரெஸ்ட். இந்த ரெஸ்ட் இந்த பீஸ். ரெஸ்ட் எடுக்கிறது. ஏசாயா 57:2. வெளிப்படுத்தின விசேஷம், தயவுசெய்து என்னோடு கூட பைபிளை திருப்பிக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 14 அதிகாரம் 13 வசனம். பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், அதை கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுதி, அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஓய்ந்து இளைப்பாறுவார்கள், அவர்களுடைய கிரிகள் அவர்களோடு கூட போவோம், ஆவியானவர் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார் என்று சொல்லிட்டு தங்கள் கிரிகளை விட்டு அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு இளைப்பாறுகிறார்கள். இளைப்பாறுதல் அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்க, இளைப்பாறுதல். அந்த இளைப்பாறுதல் எப்பொழுது என்றால் உலகம் முடிவில் அல்லது மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் முடிவில் அந்த இளைப்பாறுதல் கிடைக்கும். பரலோகம் போக வேண்டுமானா, பரலோகம் போக வேண்டுமா, இளைப்பாற வேண்டுமா, இளைப்பாறுகிற ஸ்தலம் விசுவாசிகள் எப்படி இருக்க வேண்டும்? இஸ்ரவேல் மக்கள் எப்படி இருந்தார்கள்? கடினமான இருதயம். எபிரேயர் புஸ்தகம் 3 அதிகாரம் 8 வசனம், 13 வசனம், 14 வசனம், 4 அதிகாரம் 7 வசனம். எபிரேயர் புஸ்தகம் கடினமான இருதயம், வழிவு போகிற இருதயம். எபிரேயர் 3 அதிகாரம் 10 வசனம். அவிசுவாசமான இருதயம். எபிரேயர் 3 அதிகாரம் 12, 13 ஆகிய வசனங்கள். கடினமான அவிசுவாசமான இருதயம். இன்றைக்கும் விசுவாசிகள் எப்படி இருக்க வேண்டும்? அந்த இளைப்பாறுதலை பிரவேசிக்க நாம் எப்படி இருக்க வேண்டும்? அதுதான் மிக முக்கியமானது. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த பாலும் தேனும் ஓடுகிறது அடையவில்லை. தேசத்தை இளைப்பாரி சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆண்டவர் விரும்பினார், அவர்கள் விரும்பவில்லை, மாண்டு போனார்கள். தேவன் படைத்தவைகள் எல்லாம் அற்புதமாக 6 நாள் சிருஷ்டி, 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். தேவன் இளைப்பாறுகிற இடத்தையும் தேடினார், அவருக்கும் இளைப்பாறுதல் கிடைக்கவில்லை. பூமியில் ரெஸ்ட் இல்லாமல் ஊழியம் செய்தார். எனக்கு அருமையானவர்களே, பூமியில வேலை செய்ய வேண்டும், பரலோகத்துல ரெஸ்ட் எடுக்க வேண்டும். தெய்வ பிள்ளைகள் நாம கூட பாருங்க, டெய்லியும் விவசாயம் செய்கிறோம், காலையில போகிறோம், சாயந்தரம் வரையும் செய்கிறோம், மறுபடியும் வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கிறோம். ஒரு ஆபீஸ், ஒரு வியாபார ஸ்தலம், ஒரு விவசாயம் இடம், ஒரு கைனி பயிர் வைக்கிற இடம், ஆடு மாடுகளை மேய்ப்பது, வியாபாரம் செய்வது, ஊழியத்திற்கு போகுவது, பயணங்களுக்கு போவது, மறுபடியும் ஒரு ரெஸ்ட் எடுக்கிற ஸ்தலம். மீண்டும் ரெஸ்ட் எடுக்கிறோம். ஓய்வே இல்லை. பட்
ஒரு நாள் ஓய்வு உண்டு. அதுக்கு பிற்பாடு உண்மையான ஓய்வு நாள் எது என்றால் உண்மையான ரெஸ்ட் நாள். ஆகதான் பரலோக இளைப்பாறுதல் பிரவேசிப்பது யார்? அந்த பரலோக இளைப்பாறுதலை பிரவேசிக்க வேண்டும். என்னோடு கூட இன்றைக்கு பரிதேசில் இருப்பாயாக, இளைப்பாறுவாயாக. ஆண்டவர் சொன்னார் கல்லனை பார்த்து, இல்லையா? நாம கூட அப்படி பிரவேசிக்கும்படியாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு, அந்த இளைப்பாறுதலை எடுத்துக்கொள்வதற்கு, அந்த இடத்துல போய் ஆண்டவரோடு கூட நாம் இளைப்பாறுவதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு 4 காரியங்கள் சுருக்கமாக படித்துக்கொண்டு நாம் ஜெபிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எபிரேயர் புஸ்தகத்தை என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். தயவு செய்து என்னோடு கூட பைபிளை திருப்பிக் கொள்ளுங்கள். த புக் ஆஃப் ஹீப்ரூஸ் சாப்டர் 4. எபிரேயர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 10 வசனங்களில் வார்த்தை சொல்லப்படுது. 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆனபடினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவான். அப்போ ஆண்டவர் கொடுத்திருக்கிற நமக்கு வாக்குத்தத்தம், ரெஸ்ட் எடுக்கிற இடம், இளைப்பாறுகிற இடம், மகிழ்ச்சியா இருக்கிற இடம், ஆசீர்வாதமான தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமான இடம், நித்திய ஜீவனே உனக்கு அளிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த இடம் தேவன் நமக்கு கொடுப்பதற்கு நாம் பின்வாங்கி போகாமல் ஜாக்கிரதை உள்ளவளா இருக்கும். களைப்பு மேல கையை வைத்துவேன், பின்னிட்டு பார்க்க கூடாது. லோத்து மனைவி நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், அவள் பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானால், ஆகினாலே சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு சீசனா இருக்க மாட்டான், பரலோகத்துக்கு தகுதியா இருக்க மாட்டான். ஆகவே இயேசுவின் முன்னே, சிலுவை என் முன்னே, உலகம் என் பேனே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். I turning back, no turning back. நல்லா அருமையா இங்கிலீஷ்ல நல்லா இருக்கும். இங்கிலீஷ் பாடுகிறவங்க பாடுங்க நீங்க. It is wonderful song. No turning back, no turning back. நான் ஒரு தீர்மானம் பண்ணேன், அவரு முன்னதாக நட, அவரு பின்னதாக நட, உலகத்தை நான் பார்க்க மாட்டேன். தேவனாய பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு போயிட்டான் என்று 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அப்போஸ்தலன் பவுலானவர் சொல்கிறார். உலகத்தின் ஆசை, உலகத்தின் ஆசாபாசங்கள் பின்னோக்கி போகாதபடிக்கு நிறைய பேர் ஆண்டவரை பின்பற்றி வருகிறார்கள். ஆர்வமாக தங்களுக்கு வேண்டிய சுயேஷமான காரியங்கள் நடக்காவிட்டால் ஆண்டவரிட்டு தூர போகிறவர்கள். நீ பின்வாங்கி போவானால் நரகம் நிச்சயம். இளைப்பாறு ஸ்தலம் இல்லது. நரகத்தில் எப்பொழுதும் அந்த இடத்துல அவர்களுடைய புழு அழியாது, சாகாது. அந்த புழுக்கள் அழியாது, சாகாது. அக்கினி எரிந்து கொண்டே இருக்கும். வேதனை ஸ்தலம், வேதனையான இடம். அது பின்வாங்கி போகக்கூடாது. ஏனென்றால் நமக்கு அறிவிக்கப்பட்டது போல அவர்களுக்கும் சுசேஷம் அறிவிக்கப்பட்டது. 2ஆம் வசனத்துல கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினாலே கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. விசுவாசித்தவர்களாகிய நமக்கோ அந்த இளைப்பாறுதலை பிரவேசிக்கும் சிலாக்கியம் நமக்கு உண்டாயிருக்கிறது. 3ஆம் வசனத்தில் கேட்கிறவர்கள் விசுவாசத்தோடு கேட்க வேண்டும் ஆண்டவருடைய வார்த்தைகள். ஆகவே பரலோகம் நமக்கு விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளும். அந்த இளைப்பாறுதல் பரலோகத்தில் நாம் விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், 2ஆம் வசனம், 5ஆம் வசனம், 6ஆம் வசனம். விசுவாசம் கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டார்கள். நாம் கேட்ட வசனம் நமக்கு விசுவாசம், அந்த வசனம் நம்ம கிரியை செய்யும். 5ஆம் வசனம், 6ஆம் வசனம். அன்றியும் அவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலை பிரவேசிப்பதில்லை என்று அந்த இடத்துல தானே சொல்லி இருக்கிறார். ஆகையால் சிலர் அதில் பிரவேசிப்பதில்லை, இன்னும் வரப்போகிற காரியமா இருக்கிறபடினாலே
சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் கீழ்ப்படியாமைனாலே அதுல பிரவேசியாமல் போனார். சுவிசேஷ வார்த்தை கேட்டாங்க, ஆண்டவருடைய வார்த்தை கேட்டாங்க, ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை கேட்டாங்க. ஆனா கீழ்ப்படியவில்லை, விசுவாசிக்கவில்லை, அது அண்டிக் கொள்ளவில்லை. அவர்கள் மாண்டு மடிந்து போனார்கள். எனக்கு அருமையானவர்களே, இரண்டாவதாக நாம் விசுவாசிக்க வேண்டும். மூன்றாவதாக எபிரேயர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 11 முதல் 13 வசனங்கள் வரை என்ன வாசிக்கிறோம் என்றால், அந்த இளைப்பாறுதலை பிரவேசிக்க ஜாக்கிரதை உள்ளவளா இருக்க வேண்டுமா? ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிய கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலை பிரவேசிக்க ஜாக்கிரதையாயிருக்க கடுவோம். தேவனுடைய வார்த்தை ரொம்ப சார்பானது, கருக்குள்ள பட்டயம். ஆவியானவர் தாமே அந்த வார்த்தையை கொண்டு நம்முடைய நினைவுகளையும் எண்ணங்களையும் சிந்தனைகளையும் யோசனைகளை வகையா இருக்கிறவரா இருக்கிறார். அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கைக்கு புரோஜனம் உள்ளதா இருக்கிறது. அதை கை கொண்டு ஜாக்கிரதையா இருக்க வேண்டும், பயம் பக்தியா இருக்க வேண்டும். எல்லாம் அவர் பார்வைக்கு வெளிரங்கமா இருக்கிறது. ஆகவே நாம் தைரியம் உள்ளவர்களாக அந்த வார்த்தையை ஆண்டவராகி தேவன் வார்த்தையை கேட்டு நாம் எல்லாவற்றுக்கும் தவறு செய்கிறது கணக்கு ஒப்புவிக்க வேண்டும், கணக்கு கொடுக்க வேண்டும். ஆகையினால ஜாக்கிரதையாக நாம் வாழ வேண்டும், ஜாக்கிரதையாக வாழ வேண்டும். ஜாக்கிரதையாக. கடலுக்குள்ளதான் படகு போகும், கடல் தண்ணீர் படகுக்குள்ள வரக்கூடாது. கடல்ல வாழ்கிற மீனுக்கு நாம் சமையல் செய்து உப்பு போட்டு சாப்பிடுகிறோம். ஆனா உப்பு கடல்ல இருக்கிற மீனுக்கு அது உப்பு தனக்குள்ள வராதபடிக்கு வாழ்கிறது. பாரு, அவனமாக உலகத்துல நாம் இருக்கிறோம். உலகத்தின் ஆசா பாசங்கள் பாவங்கள் நமக்குள் வராதபடிக்கு ஜாக்கிரதையாக, எச்சரிக்கையாக, பயபக்தியாக ஆண்டவருக்கு பயந்து வாழ வேண்டும். ஜாக்கிரதையாக வாழ்க்கை வாழ வேண்டும். அந்த இளைப்பாறுதல் அப்பொழுதுதான் கிடைக்கணும். அது ரெஸ்ட் எடுக்கிற இடம், ஆண்டவரோடு கூட இருக்கிற இடம், மகிழ்ச்சியான இடம், மகிமையான இடம், நித்தியமான இடம், நிரந்தரமான இடம், பரலோகம், இளைப்பாறுகிற இடம். கடைசியாக வசனத்தை வாசித்து முடிக்கலாம். எபிரேயர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வசனங்களில, வானங்களின் வழியா பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசிரியர் நமக்கு இருக்கிறபடினாலே நாம் பண்ணின அறிக்கையை உறுதியா பற்றி கொண்டிருக்க கடவோம். 16ஆம் வசனத்துல, அதனால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாஸ்தானத்தண்டையில நெருங்க கடவோம். கிறிஸ்துவின் சபையாராகிய நாம் கிறிஸ்துவின் இடத்துல, அந்த கிருபாஸ்தானத்திடத்துல, அந்த இளைப்பாறுகிற இடத்துல வாக்குத்தத்தம் பண்ணினதை உறுதியாக நாம் பற்றி கொள்ள வேண்டும். அவரை உறுதியாக பற்று கொண்ட மனிதோடையவனை தேவன் பூரண சமாதானத்தோடு காத்துக் கொள்கிறார். ஆகவே நாம் அறிக்கை செய்த அந்த அறிக்கையை உறுதியாக பற்றுக்கொள்ள வேண்டும். உறுதியான விசுவாசியா ஒரு நங்கூரம் போல இருக்க வேண்டும். அவ்வளோ பெரிய கப்பலை 4 பக்கம் நங்கூரம் போட்டு நிற்க வைக்கிறார்கள் கடல்ல. எவ்வளோ பெரிய கடல், அலைகள் வரும், அலைகள் வரும், அவைகள் அசையாதபடிக்கு அப்படியே நிற்கும். நீங்களும் நிற்க வேண்டும். போராட்டம் வரும், அலைகள் வரும், சஞ்சலங்கள் வரும், கண்ணீர்கள் வரும், கஷ்டங்கள் வரும், இடுக்கண்கள் வரும், இடர்கள் வரும், கண்ணீர், வேதனை, துக்கம், பசி, வருத்தங்கள், எவ்வளோ பாடுகள், வேதனைகள் வரும். நீங்க நிற்க வேண்டும் ஆண்டவருக்காக. நீங்க நிற்க வேண்டும் உறுதியாக. நீங்கள் பயம் பக்தியா இருக்க வேண்டும், ஜாக்கிரதையா இருக்க வேண்டும், பக்தியா இருக்க வேண்டும், ஜாக்கிரதையா இருக்க வேண்டும், பயந்து இருக்க வேண்டும். பின்வாங்கி போக கூடாது. முன் வைத்த காலை பின் வைக்க கூடாது. கலப்பு மேல கை வைத்த நீங்கள் திரும்பி பார்க்க கூடாது. ஆகவே பரலோகத்துக்கு தகுதி உள்ளவர்களாக மாறும். பின்வாங்கி போக கூடாது. விசுவாசம் உள்ளவர்களா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும், உறுதியாக இருக்கணும். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை மிகவும் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். எனவே எனக்கு அருமையான கத்தோடுப்பில் நம்முடைய வாழ்க்கையில இளைப்பாறுகிற காரியங்களை குறித்து 4 காரியங்கள் அற்புதமாக நாம் ஆசிரியர். எனவே எனக்கு அருமையானவர்களே, பரலோக இளைப்பாறுதலை பிரவேசிப்பது யார்? பின்வாங்கி போகக்கூடாது. விசுவாசம் உள்ளவளா இருக்க வேண்டும், ஜாக்கிரதையா இருக்க வேண்டும், உறுதியா இருக்க வேண்டும். எபிரேயர் புஸ்தகம்
3ஆம் அதிகாரம், 4ஆம் அதிகாரம், இந்த 2 அதிகாரங்களை நீங்கள் வாசி. சங்கீதம் 95ஆம் சங்கீதத்தை கூட வாசி. அற்புதமாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் அதுல பிரவேசிக்கவில்லை. சரீர பிரகாரமாக. ஆவியின் பிரகாரம் கூட அவர்கள் பிரவேசிக்கவில்லை. தேவனாய் கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற அந்த பரலோகத்தின் இளைப்பாறுதலை பிரவேசிக்க இந்த வார்த்தைகளை கைக்கொண்டு நம்ம வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆகவே கர்த்தர் தாம் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் எல்லாரும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிற கர்த்தர் சித்தமானால் மீண்டும் இன்னொரு தலைப்பில் சந்திக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. God bless you all. God bless you.